எவ்ரிவன் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட மெசேஜ், உங்கள் பர்சன் சொல்ல விரும்பும் மெசேஜை பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போம் உங்கள் பர்சனோட என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்றதை பார்ப்போம். ஸோ சம் கன்ஃபியூஷனில் இருக்காங்க உங்கள் பர்சன். ஃபஸ்ட்டு மெசேஜே கன்ஃபியூஷன் தான் வருது. ஒரு டயலமா எஸ் ஆர் நோ, ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. செகண்ட் மெசேஜ் பார்ப்போம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஹார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் பிரேக்கில் இருக்காங்க. பார்ப்போம். ஓகே பார்ப்போம். மெசேஜ் வந்திருக்கு, பேஷன்ஸில் இருக்காங்கன்றது. மெமரிஸ், ஏதோ டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க உங்கள் பர்சன் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக. ஸோ இந்த மாதிரி டெசிஷன்ன்றது பார்ப்போம். இதான் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த மெசேஜுக்கான கிளாரிஃபிகேஷன் பார்ப்போம். கரெக்டில் ஃபஸ்ட் என்ன மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த மெசேஜுக்கான டேரக்டில் பார்ப்போம். ஸோ யுவர் பர்சன் இஸ் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அந்த கன்ஃபியூஷனுக்கான டேரக்டில் பார்ப்போம். எதனால கன்ஃபியூஷனில் இருக்காங்க உங்கள் பர்சன். உங்கள் பர்சன் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்கு முக்கிய காரணமே ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க உங்களோட ஆட்டிடியூடா இல்லை உங்களை பற்றி யாராவது எதாவது சொல்லிட்டாங்களா அப்படின்றது இந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது. உங்களோட ஆட்டிடியூடோ இல்லை ஒரு சில பர்சன் உங்களை பற்றி எதை தப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதோ உங்களோட வே ஆஃப் டாக்கிங், ஏதோ உங்களோட பழக்க வழக்கத்தில் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்காமனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. ஸோ ரொம்ப திங்கிங்கில் இருக்காங்க. ஸோ நைட் டைமில் கூட அவங்க தூங்குறதில்ல. பட் உங்கள் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. பட் அவங்க அதை எஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருக்காங்க. ஸோ அது எங்கே தப்புன்றதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அது உங்கள் மேலேயா இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்க மேலேயா, அவங்க ஏதோ தேவையில்லாமல் அவங்க கேம் ஆடுறாங்களான்றதை மட்டும் பாருங்கள். ஸோ இதான் கன்ஃபியூஷனுக்கான டேரக்ட் ரீடிங். நெக்ஸ்ட்டு ஹார்ட் பிரேக் ஆனது எதனாலன்றதை கிளாரிஃபிகேஷன் பார்ப்போம். இப்படி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க உங்கள் பர்சன்ட்டு வந்திருக்கு. ஸோ ஹார்ட் பிரேக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். சரி, உங்கள் பர்சன் அவங்க பிரேக் ஆகிக்கிற விஷயமே என்னென்னா, ஏதோ ஒரு மணி பிளாக்கேஜில் அவங்க இருக்காங்க. மணி பிளாக்கேஜில் இருக்காங்க. பட் அதனாலேயே அவங்க ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது. பட் அவங்க ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன். ஓகே, அவங்க ஹாப்பியஸ்ட் பர்சன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக் ஆகி, எப்பயுமே நம்ம அழுதோன்னா ஏதோ ஒரு கெட்ட விஷயத்துலேயே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் மாதிரி, ஒரு கெட்ட விஷயத்துலேயே அவங்களுக்கு நல்ல விஷயம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு. ஸோ அதனால் சம் மணி பிளாக்கேஜ்னால சம்
ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. அதனால ரிலேஷன்ஷிப்லேயுமே கொஞ்சம் நல்லா பேசுறது கிடையாது. மனசை ஒரு ஒரு நிலையாக இல்லை. அவங்க சம் ப்ராப்ளம் வர்றதே அவங்களோட குழப்பத்தினால தான். ஸோ இது வந்து கொஞ்சம் மாறும். அவங்க கண்டிப்பாக அந்த அந்த பிரச்சனையிலேருந்து கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்க போகுது உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ ஹார்ட் பிரேக்கான டெரிட்டரி இதான். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். உங்களோட பர்சனோட நெக்ஸ்ட்டு இம்பேஷன்சி. ஸோ இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அவங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது இந்த கார்டை பார்க்கும்போது. ஸோ அவங்களுக்கு இம்பேஷன்ஸுக்கு என்ன டேரக்ட் வருதுன்னு பார்ப்போம். அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்காங்க. கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. பாஸ்ட் லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனைனாலே அவங்க திங்க் பண்ணி கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. பட் உங்கள் பர்சன் வந்து ஒரு ட்ரூ பர்சன். அதனால தான் அவங்க கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களால வந்து ஒரு சென்சிட்டிவான பர்சன். அவங்களால வந்து ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு ஏமாற்றம் வந்து அவங்களால வந்து தாங்கிக்க முடியல. ஏதாவது நீங்கள் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா கூட அவங்களால நீங்கள் கால் பண்ண முடியலைன்னா உடனே பண்ணலை அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசு பண்ணி பேசுகிற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தா கூட இதெல்லாம் வர முடியல அப்படின்னு நீங்கள் எதாவது சொல்லியிருந்தீங்கன்னா, ஒர்க் விஷயமா இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட அவங்க ஹர்ட் ஆகிருப்பாங்க. அதனாலேயே வந்து குட்டி சண்டையினாலே அவங்க வந்து ஹர்ட் ஆகிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா தான் இருக்குது. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்கள் 2 பேர்த்துட்டுமே நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சின்ன சண்டைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இதான் வந்து உங்களோட கரண்ட் பர்சன் உங்களோட பர்சனோட மெசேஜுக்கான டேரக்ட். சரி, நெக்ஸ்ட்டு அவங்க மெமரிஸ்க்கு பார்ப்போம். உங்கள் பர்சனோட மெமரிஸ்க்கான டேரக்டிங்கை பார்ப்போம். உங்களை பர்சன் மிஸ் பண்ணுறாங்க. சரி, அவங்க உங்களை ஒரு ஸ்ட்ரென்த்தாக நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்தது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கூட இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து நினச்சிட்ருக்காங்க. திங்கிங் ஃபுல்லாக உங்களை பற்றி தான் இருக்குது. ஸோ எத்தனை பிரச்சனை அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து உங்களை பற்றி திங்கிங் அதிகமாக இருக்குது. ஸோ இட்ஸ் லக்கி நீங்கள் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைச்சதுக்கு. ஸோ கீப் கோயிங். ஓகே, இதான் வந்து மெமரிஸ்க்கான டேரக்ட் ரீடிங். நெக்ஸ்ட்டு டிசிஷனுக்கு பார்ப்போம் டேரக்ட் ரீடிங். ஸோ அவங்க என்ன மாதிரி டெசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றது சம்திங் உங்கள் ரிலேஷன்ஷிப் ரீதியாக சம் டெசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எஸ் ஆர் நோ அப்படின்றத பார்ப்போம். எஸ். சரி, உங்கள் பர்சனும் நீங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் சரி, நோ காண்டாக்டில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு டெசிஷன் அவங்க எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸை சொல்ல போகிறாங்க.
ஸோ அந்த நியூஸ் சொல்லும்போது நீங்களே ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஸோ இதான் வந்து டெசிஷனுக்கூட மெசேஜ் என்னென்னா, எஸ் கண்டிப்பாக வந்து நோ கிடையாது, எஸ் தான். இதான் வந்து டெசிஷனுக்கான டார்க் ரீடிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பபாய்.